Hi aspirants and students, welcome to Chemistry Doctorates YouTube channel. நம்ம nomenclature நம்ம வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். nomenclature of alkanes தனியா பார்த்திருப்போம். அப்புறம் nomenclature of alkenes பார்த்திருப்போம். அந்த alkenesல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா EZலாம் எப்படி நேம் கொடுக்கறது, cis trans எப்படி நேம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் டபுள் பாண்ட்ஸ் 2 இருந்தா என்ன பண்ணலாம், இது எல்லாமே நம்ம தெளிவா ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா nomenclature of functional groups பார்க்க போறோம். அப்ப நம்மளுக்கு முதல்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் எப்படி என்னன்னு தெரியணும், அதை எப்படி முடிக்கணும். சஃபிக்ஸ்னா என்ன மீனிங்னா பின்னாடி அந்த ஸ்கெலிட்டன்ல அது முடியறது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட பேர்ல தான் முடியும். ஸோ சஃபிக்ஸ் அது இருந்தா என்ன பேரு அப்படிங்கறத நம்ம டீடைல்டா 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் FGங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இப்ப பாருங்க SO3H. SO3Hனா என்ன? சல்போனிக் ஆசிட். COOHனா இது கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட எப்படி முடிக்கணும் அப்படின்னா OIC. இப்போ பென்டனோயிக் ஆசிட், ஹெக்ஸனோயிக் ஆசிட், சோ அந்த மாதிரி முடிப்போம். ஓகேங்களா? இந்த CHO இருந்தா அது என்ன, அதுக்கு பேரு ஆல்டிஹைட். அந்த ஆல்டிஹைட் இருந்தா அது எப்படி முடிக்கணும், அல் அப்படின்னு முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனல் அப்படின்னா CHO இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து கீட்டோன்ஸ் இருக்கு. C டபுள் பாண்ட் O இருந்தா அது என்னது, அது கீட்டோன்ஸ். அது எப்படி முடிக்கணும், ஓன் அப்படின்னு முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தனோன் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எத்தனோன் முடிஞ்சாங்க நீங்க என்ன இருக்குன்னு நினைச்சுக்கணும், ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து OH இருந்தா ஆல்னு முடியணும். இந்த ஆலுக்கும் ஏஎல்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓஎல்னு முடிஞ்சா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனால், அப்ப நான் என்னது, அதுல ஒரு OH இருக்குன்னு அர்த்தம். இதே ஏஎல் முடிஞ்சா அதுல ஒரு CHO இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து COOR அப்படின்னா அது என்ன குரூப்னா எஸ்டர். எஸ்டர் எப்படி முடியணும், ஓனேட், அதாவது பென்டனேட், எத்தனேட் அந்த மாதிரி முடியும். ஓகேங்களா? அடுத்து CONH2னா எப்படின்னா அமைட். அது முடியறதும் அது சேம் தான். அடுத்து CN இருந்தா அது நைட்ரைல் குரூப், இல்ல சயனோ குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்பையுமே எப்படி நேமிங் கொடுக்கலாம், அதுக்கு என்ன ப்ரையாரிட்டிலாம் இருக்கு, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க, ரூல் நம்பர் 1, செலக்ட் தி லாங்கஸ்ட் செயின் வித் ஃபங்க்ஷனல் குரூப். எப்பயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அல்கேன்ஸ் ஆகட்டும் அல்கீன்ஸ் ஆகட்டும், எது லாங்கஸ்ட் செயினோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கணும் வித் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பேரண்ட் செயின் கிடையாது. அடுத்து நம்பரிங் த ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் நம்பர் பண்றப்போ லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா. இப்போ இதுல எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 4. இப்ப இதுல லாங்கஸ்ட் செயின் எப்படியும் சொல்லலாம், 1 2 3 4 இப்படியும் சொல்லலாமா? ஆனா இது ஏன் கார்பன் பேரண்ட் செயின் சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. இதே இந்த செயின்ல பாருங்க ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. சோ திஸ் இஸ் தி பேரண்ட் செயின். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்பரிங் நீங்க கேட்கலாம்ல மேம், 1 2 3 4 5 4 இப்படி கொடுக்கலாம்ல அப்படின்னு. நோ, இந்த பக்கம் இருந்து கொடுத்தா OH எங்க போயிடுது, 4th கார்பனுக்கு போயிடுது. சோ நம்மளுடைய பிரைமரி எய்ம் என்ன, நம்பரிங் ஷுட் பி ஆல்வேஸ் ஃப்ரம் லீஸ்ட் ப்ரையர் சைட். சோ எப்படி கொடுக்கலாம், 2 மிதைல் இந்த பக்கம் இருந்து கொடுக்கணும். 1 2 3 4 2 மிதைல் பியூட்டனால். ஓகேங்களா? பியூட்டன் 1 ஆல்னு கொடுத்திருக்கோம், நீங்க பியூட்டனால்னு சொல்லலாம். பாத்தீங்களா? சோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க கார்பன் நம்பர் 1 அந்த இருக்கிறதுலே கம்மியான ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க என்ன இருக்கு, ஒரு அல்கீனும் இருக்கு, ஒரு ஆல்கஹாலும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பேரண்ட் செயின் எப்படி கொடுப்போம், பேரண்ட் செயின்ல டபுள் பாண்டும் இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கணும். சோ நீங்க நம்பர் கொடுத்து பாருங்க, 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு. அப்ப நீங்க ஹெக்ஸீன் தானே முடியணும். இந்த ஆப்ஷனும் நம்ம புக்ல இருக்கும், நம்ம क्वेश्चन பேப்பர்ல இருக்கும். ஆனா திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஏன்னா உங்க ஸ்கெலிட்டன்ல ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கா, இல்ல. அதாவது உங்க அல்கீன் இருக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல. ஆனா நீங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, 1 2 இங்க பாருங்க 1 2 3 4 5 இதுதான் லாங்கஸ்ட் செயின். ஏன் அப்படின்னா இதுலதான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்கஸ்ட் செயினா கன்சிடர் பண்ணணும். இப்ப ஆர்டர் ஃபார் நம்பரிங். ஓகே, இப்ப பேர் ஈன்னு முடியுமா இல்ல ஆல்னு முடியணுமா அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே இந்த ஆர்டரை நீங்க கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க.
ஆர்டர் எப்படி இருக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் முதல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் பிரான்ச்சஸ்ல உள்ள சப்ஸ்டியன்ஸ். சோ பாத்தீங்களா? சோ எவ்வளவு ஈஸியா இருக்கு. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், அப்புறம் வந்து பிரான்ச். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ல எது? OH. அப்ப பேர் எப்படி முடியும்? ஆல்னு தான் முடியும். இப்ப நீங்க நம்பர் கொடுத்து பாருங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? 1 2 3. இது வந்து ப்ரொபைல் குரூப், அதனால 2 ப்ரொபைல். நம்ம நம்பரிங் எங்க இருந்து கொடுத்திருக்காங்க? 1 2 3 4. ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி வரணும், அதனால இங்க வந்து 1 கொடுத்திருக்காங்க. சோ 1 ப்ரொபைல் பியூட். 1 2 3 4 4 கார்பன் இருக்கு, அதனால பியூட். தேர்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, 3 in 1 ஆல். திஸ் இஸ் த நேம். பாத்தீங்களா? இத பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப இதுலயும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரிக்கியா கேட்க மாட்டாங்க. இன் கேஸ் நம்ம நீட்டுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சில இடத்துல EN1 ஆல்னு முடியும், அதாவது இந்த E இருக்காது. பாத்தீங்களா? இதுல அந்த E இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம முடிகிற லெட்டர் வந்து AEIOU. இது என்னன்னு சொல்லுவோம்? வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வவல்ஸா இருந்துச்சுன்னா இப்ப இதெல்லாம் முடியுது OLன்னு முடியுது அப்படின்னா முன்னாடி இருக்க ஈயை எடுத்துடலாம். பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம நாமன்கிளேச்சர்ல புதுசா வந்த விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது. நம்ம இதுல வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஓகேங்களா? சோ ஹவ் ஈஸி இட் இஸ். சோ அடுத்தது பாருங்க, ஆல்கஹால்ஸ் இருக்கு. எப்பயும் போல ஸ்ட்ரெயிட் செயினை கவனிங்க. 1 2 3 3 கார்பன் இருக்கு. சோ ப்ரோபேன். ஆனா நம்பரிங் எந்த பக்கம் இருந்து கொடுக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருந்து தான் கொடுக்கணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷன் வில் பி திஸ் கார்பன், அதனால ப்ரோபென் 1 ஆல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் இதுவும் அதே மாதிரி தான். 1 2 3 இந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதே தான். எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 3 கார்பன் இருக்கு. சோ ப்ரோபேன் இது கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பொசிஷன்ல ஒரு OH இருக்கு, அப்ப ப்ரோபேன் 2 ஆல். திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரைமரி ஆல்கஹால்னா என்ன. இந்த OH ஓட ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. இந்த OH ஓட ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு அப்படின்னா இது பிரைமரி ஆல்கஹால். இங்க பாருங்க, இந்த OH ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அது 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். அந்த OH அட்டாச்டு கார்பன், இதுதான் OH அட்டாச்டு கார்பன். இது யாரு கூட இருக்கு? 2 கார்பனோட இருக்கு, அதனால இது செகண்டரி ஆல்கஹால். அப்ப டெர்ஷியரி ஆல்கஹால்னா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லலாம் இல்லையா? C ஓட ஒரு OH இருக்கும். இட் இஸ் அட்டாச்டு டு 3 கார்பன்ஸ். பாருங்க, 2 மெத்தில் ப்ரோபென் 2 ஆல். இதுதான் டெர்ஷியரி ஆல்கஹால். பாத்தீங்களா? நாமன்கிளேச்சர்லயே பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா எல்லாமே நம்ம ஈஸியா படிச்சிடலாம். சோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னடா பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நேரா இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்கெலிட்டனை கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 6 கார்பன். சோ ஹெக்சேன் முடிஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? புரோமோ குரூப் இருக்கு, மெத்தில் குரூப் சப்ஸ்டியன்ட் இருக்கு. நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் இருந்தா அதுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்போம், அதனால ஆல்னு தான் முடியும். இப்ப இந்த புரோமின் மெத்தில்ல எதுக்கு ப்ரையாரிட்டி வரும்னா, இப்ப நீங்க அல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும். நம்ம அல்கேன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இது இப்ப நீங்க யூஸ் பண்ணும். அல்பபெட்டிக்கல் ஆர்டர் பாக்குறப்ப B இஸ் கிரேட்டர் தென் M. B தான் ஃபர்ஸ்ட் வருது. சோ அதனால 2 புரோமோ 4 மெத்தில். இங்க வந்து ஹெக்சேன் 3 ஆல்னு வரணும். ஹெக்சேன் 3 ஆல், ஏன்னா 6 கார்பன் இருக்கு. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு. இப்போ சில கேசஸ் இருக்கு, 2 OH குரூப் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா டயால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 1 2 2 கார்பன் இருந்தா ஈத்தேன். 2 பொசிஷன்லயும் ஆல்கஹால் இருக்கு. 1 பொசிஷன்ல 1, 2 பொசிஷன்ல 1. சோ ஈத்தேன் 1,2 டயால். அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? 1 2 3. இங்க 3 கார்பன் இருக்கு, இங்க டபுள் பாண்டும் இருக்கு, OHம் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப OH தான் ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்ம வந்து பிரையாரிட்டி ஆல்னு தான் முடியணும். அதனால OH ஓட பிரையாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட். நீங்க அது மாதிரி OH பக்கத்துல இருந்தா நம்பர் கொடுப்போம். சோ 1 2 3. அப்ப இது எப்படி எழுதலாம்? ப்ரோபேன் 2 ஈன். செகண்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு, 1 ஆல். சரி பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. நம்ம ஆல்கேன்ஸ் படிச்சோம், இப்ப இதுல வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் படிச்சோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல அல்கீன்ஸ் இருந்தாலும்
எப்படி இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். Let's learn together and grow together.